உங்களுக்கு எப்போவுமே நீங்கள் ஒரு சவால்களை சந்திக்கக்கூடிய ஒரு நபராக இருக்கணும். உங்களுக்கு வந்து ஒரு சில எதிரிகளை முன்னிறுத்திக்கிட்டே இருக்கணும். உங்களுடைய ஆரம்ப ஸ்டேஜில் உங்களை மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி அடைய செய்கிறதுக்கான மிகப்பெரிய இந்த எனிமீஸ் யார் அப்படின்னா, யாரெல்லாம் உங்களை ரிஜெக்ட் பண்ணாங்களோ, யாரெல்லாம் உங்களை அவாய்ட் பண்ணாங்களோ, யாரெல்லாம் வந்து உங்களை அவமானப்படுத்தினாங்களோ, யாரெல்லாம் வந்து உங்களால் இதை செய்ய முடியாது அப்படின்னு சொன்னாங்களோ, அல்லது யாரெல்லாம் உங்களுடைய அந்த காலத்தினுடைய நிலையை பார்த்து நீங்கள் இவ்வளோதான் அப்படின்னு சீப்பாக நினச்சாங்களோ, அதெல்லாம் நினச்சி பாருங்கள். சார், இன்னொரு விஷயம் என்னென்னா, நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து அதில் நம்ம ஃபெயில் ஆகிட்டோம், அவங்க நம்ம ரிஜெக்ட் பண்ணுறாங்கன்றது வேறு, அந்த இடத்துக்கே நம்மளை கொண்டு போக மாட்டாங்க. ஏன்னா எவ்வளோ பேர் என்னென்னா ஈவன் மீட் பண்ணுறது கூட அக்செப்ட் பண்ணிக்கல. சொல்லுவாங்க மீட் பண்ணுறேன், நீங்கள் என்னென்னா நீங்கள் என்னுடைய நான் பிச் பண்ணுறேன், கேளுங்க, டவுட் இருந்தால் கேளுங்க, இதெல்லாம் கேட்டுட்டு உங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணுற விருப்பம் இருக்குது இல்லைன்றது வேறு, புரியுதுங்களா? நீங்கள் இனிஷியல் ஸ்டேஜில் இப்போ நீங்கள் ஒரு இந்த டோருக்குள்ளே வட விடாமல் நீ எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியுமே கொடுக்காம அங்கேயே பிளாக் பண்ணிவிட்டு ரிஜெக்ட் பண்ணுறது, அது யாராலையுமே அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. அந்த மாதிரி சுச்சுவேஷனெல்லாம் நான் நிறைய சுச்சுவேஷன் நான் என்னோடய லைஃப்பில் ஆல்மோஸ்ட் ஒரு 400 இன்வெஸ்டர்ஸ் நான் மீட் பண்ணியிருப்பேன். இதில் ரொம்ப விரல் விட்டு எண்ணக்கூடியவங்க தான் அட்லீஸ்ட் வந்து நெக்ஸ்ட்டு என்னோடய பேச்செல்லாம் கேட்டவங்க, இதை இப்படி பண்ணலாம் அருள், உங்கள் ஐடியா நல்லா இருக்குன்னு கேட்டவங்களாம். மற்றவங்களாம் பிளைண்டாகவே ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. என்ன காரணமாக இருக்கும் சார்? அவங்களுக்கு தகுந்த மாதிரி நம்ம நடந்துக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க சார். ஸோ நீங்கள் பேசுகிறதுலேருந்து அவர் அப்ரோச் பண்ணுறதுலேருந்து அவங்கள்ட்ட நீங்கள் வந்து ஈவன் அவங்களுக்கு நீங்கள் ரெஸ்பெக்ட் கொடுக்குறதுலேருந்து அவங்க ஒரு விதமாக அவங்க ஒரு ஃப்ரேம் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த ஃப்ரேம்குள்ளே நீங்கள் உட்காந்தா தான் உங்களை நெக்ஸ்ட் வந்து ஓகே கன்சிடரே பண்ணுவாங்க. அந்த ஃப்ரேம்குள்ளே நீங்கள் உட்காரலன்னா அவங்க அதை பற்றிலாம் கேர் பண்ண மாட்டாங்க, இன்ஸ்டண்ட்டாக ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்க. நீங்களாகவே இருந்தால் அந்த மாதிரியான நபர்கள் ரிஜெக்ட் பண்ணுவாங்க, ரைட்? நீங்களாகவும் இல்லை, அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி, அவங்களுக்கு நீங்கள் எப்படி இருக்கணுமோ அப்படி நீங்கள் இருக்கணும். ஸோ இது நான் நிறைய இருக்கிறது தான். ஸோ ஒரு சின்ன ஒரு ஸ்டோரி. நான் பெங்களூரில் இன்வெஸ்டர் தேடி அலைஞ்சிட்டு இருந்தேன், ரொம்ப நாள் அலைஞ்சிட்டு இருந்தேன். நான் அங்கே பார்க்கும்போது எதிர்ச்சியாக ஒரு தமிழால் அவர். ஸோ அவர் தமிழால்னு எனக்கு தெரியாது, ஒருத்தர் மூலியம் மற்றவரை போனோம். அவர் எனக்கு கொடுத்த ஹோப்பு 4 நாளில் இத்தனை மில்லியன் நம்ம வேல்யூவேஷன் போட போகிறோம், இதுக்கப்புறம் வந்து உனக்கு இவ்வளோ சேலரி, நம்ம இன்வெஸ்டர் ரைஸ் பண்ணுறோம், இன்னும் ஒரு 1.5 மாதம் நம்ம பிரச்சனைலாம் தீர்ந்துருவோன்ட்டார். ஹோப் கொடுத்துட்டார். எனக்கு வந்து ஓகே லைஃப்பில் ஓகே இவ்வளோ நாள் பட்ட கஷ்டத்துக்கு ஏதோ ஒரு சொல்யூஷன் கிடச்சிருச்சுன்னு அந்த ஹோப்பு கொடுத்தது மட்டும்தான் அவர். அதுக்கப்புறம் கொடுத்தவர் 8 மாதம் நான் அங்கேயே தான் உக்காந்துருவேன். 8 மாதம் என்னோடய டைமு காசு, அட்லீஸ்ட் அங்கே இருக்க டைமில் ஜேசி ரோடு போய்ட்டு அடிக்கடி ஃபீல்டுக்காவது போய்ட்டு பிஸ்னஸ் லேர்ன் பண்ணேன். மற்றபடி எல்லாமே வேஸ்ட்டு தான். 8 மாதம் டைம் அவர் வேஸ்ட் பண்ணிவிட்டு கடைசி வரைக்கும் பண்ணவே இல்லை சார் அவர். இங்கே என்ன பிரச்சனைனா, இந்த யாராவது இந்த ஷோவை பார்த்தா இன்வெஸ்டராக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், ஏஞ்சல் இன்வெஸ்ட், உங்களால் முடியலைன்னா முடியாதுன்னு சொல்லி அனுப்பி விட்ருங்க. யார் டைமையும் ஒரு நாள் கூட வேஸ்ட் பண்ணாதீங்க. சும்மா அவரை உட்கார வச்சுட்டு ஒரு எப்படி சொல்கிறது, வந்து உட்கார 2 மணி நேரம் உட்காரலாம், ஒரு 3 மணி நேரம் கழிச்சு பார்ப்போமே, 2 மணி நேரம் கழிச்சு பார்ப்போமே, இந்த மாதிரி வேலை தயவு செஞ்சு பண்ணாதீங்க. உங்களால் முடியலைன்னா முடியாது, அவ்வளோதான். அங்கே பேசுகிறதுக்கு எதுவுமே இல்லை. அவங்க தப்பாக நினச்சிப்பாங்களோ, அப்படி இருப்பாங்களோ, அவங்களா போயிடுவாங்கன்னா சார், எனக்கு வந்து நான் நம்பினது ஒரே ஆப்பர்ச்சுனிட்டி அவர் தான். முடியாதுன்னு சொல்லியிருந்தால் ஒரு 2 நாள் ஃபீல் பண்ணுவோன்னா, ஒரு 4 நாள் ஃபீல் பண்ணுவோன்னா, அடுத்து என் வேலை பார்க்க போயிருப்பேன். கரெக்டாக இப்போ அவர் முடியாதுன்றத சொல்லாத இருந்ததால் என்னோடய 8 மாதம் போச்சு. எவ்வளோ ஹோப் அவர் நம்பி ஏகப்பட்ட பிளான் பண்ணால். ஸோ அதிலிருந்து எனக்கு என்ன ஒன்று தெரிஞ்சுக்கிட்டேன்னா, உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுன்றது உங்கள் கையில் உங்கள் அக்கௌண்ட்டில் வந்தால் தான் அது இன்வெஸ்ட்மெண்ட், சரிங்களா? 1000 பேர் சொல்லுவாங்க, 1000 பேர் இன்வெஸ்ட் பண்ணுவாங்களான்னு தெரியாது. அந்த 1000 பேரும் பண்ணாமல் கூட போகலாம், சரிங்களா? உங்கள் அக்கௌண்ட்டில் என்றைக்கு வந்து அந்த கம்பெனி அக்கௌண்ட்டை இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு ஒன்று விழுதோ அதுதான் இன்வெஸ்ட்மெண்ட். அது வரைக்கும் பிளைண்டாக எதையும் நம்பாதீங்க, சரிங்க? ட்ரை பண்ணுங்கள், அது ஒன்றும் தப்பு இல்லை. இந்த மாதிரி பிளைண்டாக ஒருத்தவங்களை நம்பி போகாதீங்க. அதிலிருந்து இப்போ வரைக்கும் யாரையுமே பிஸ்னஸில் நான் பிளைண்டாக நம்ப மாட்டேன். இது நான் கற்றுக்கிட்டது, என்னோடய அனுபவத்துலேருந்து கற்றுக்கிட்டது. ஓகே, கடைசி கேள்வி. இது வந்து ஆல்மோஸ்ட் எல்லா கெஸ்ட்டுக்கிட்டையும் நான் கேட்குற ஒரு கேள்வி. ஓகே, இது வந்து இட்ஸ் அ சேலஞ்ச். இது பார்த்துக்கிட்டு இருக்கிற ஆடியன்ஸுக்கு நீங்கள் ஒரு சேலஞ்ச் கொடுக்குறீங்க. ஓகே, இது வந்து எதில் வேணால் இருக்கலாம். நீங்கள் கேட்டகரி வைஸ் எதுக்குள்ளேயும் நீங்கள் ஃபிக்ஸ்அப் பண்ண வேண்டாம். பிஸ்னஸ், லைஃப், ஆண்டர்ப்ரனர்ஷிப், ஓகே, இது வந்து ஸ்ட்ராட்டஜியாக இருக்கலாம், ஆர் நீங்கள் ஃபாலோ பண்ண ஒரு விஷயமா இருக்கலாம், வாட் எவர் எதுவாக இருந்திருக்கலாம். எனக்கு ஷூராக தெரியும், நான் சேலஞ்ச் பண்ணுறேன், இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் தொடர்ச்சியாக பண்ணுங்கள், உங்கள் லைஃப் மாறும் அப்படின்னா நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை சஜஸ்ட் பண்ணுங்க? ஒரே விஷயம், டிசிப்ளின் சார். அதை தவிர நான் எதையுமே எனக்கு நீங்கள் என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு பீரியடில் டிசிப்ளினே இல்லாமல் இருந்தேன், சரிங்களா?
டிசிப்ளினோடதையும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். டிசிப்ளினோடு வாழ்றது ரொம்ப கஷ்டம்தான். ஆனால் டிசிப்ளின் இல்லைன்னா நம்ம லைஃபு கொலாப்ஸ் ஆகிடும் சார். லைஃப் வந்து நிறைய டைமில் வந்து உங்கள் டிசிப்ளின் வந்து உங்களோட நிறைய பிரச்சனைலேருந்து உங்களை காப்பாற்றும். சரிங்களா? என்னை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு விஷயம்னா டிசிப்ளின். நீங்கள் உங்களுக்கே தெரியும் என்ன டிசிப்ளின் எது டிசிப்ளின் இல்லைன்னு. ஸ்டே டிசிப்ளின்ட். இதுதான் என்னுடைய ஒரே அட்வைஸ். அதிலே எல்லாமே வந்துடும் சார். டிசிப்ளின்றதுல எல்லாமே உங்களோட நீங்கள் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்னு எல்லாருக்கும் தெரியும். இப்போ டிசிப்ளின்லாம் எல்லாருக்கும் மீனிங் தெரியும். ஸோ ஸ்டே டிசிப்ளின்ட், அவ்வளோதான். நீங்கள் அதை எப்படி ஃபாலோ பண்ணுறீங்க? உங்களுடைய ஒழுக்கம் அப்படிங்கிறது எப்படி இருக்குது? ரொம்ப சிம்பிள் சார். என்னோடய ஒழுக்கம் என்னுடைய ரொட்டீனை பேஸ் பண்ணி தான் என்னோடய டிசிப்ளினை நீங்கள் வந்து மெஷர் பண்ணலாம். சரிங்களா? என்னோடய ரொட்டீன் என்னன்னா ஃபஸ்ட்டு வந்து ஜிம். சரிங்களா? நான் ரெகுலராக ஜிம்முக்கு போய்டுவேன். எந்த பிரச்சனை இருக்கோ இல்லையோ, எய்தர் மார்னிங் இல்லை ஈவினிங் ஏதாவது ஒரு ஜிம்முக்கு போய்டுவோம். வீக்லி கண்டிப்பாக 2 நாள் 3 நாள் நான் பேட்மிண்டன் பிளேயர் விளையாட போய்டுவோம். சரிங்களா? இன்னும் ஒரு டிசிப்ளின் முக்கியமான விஷயம் என்னென்னா, ஸோ எனக்கு வந்து என்னுடைய பிஸ்னஸ் என்னோடய லைஃப் இந்த மாதிரி விஷயங்களை பற்றி பேசவே எனக்கு டைம் இல்லை. சரிங்களா? தேவையில்லாத காசிப்ஸு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எனக்கு எப்பயுமே உடன்பாடு இல்லை. எப்பவும் சரி தேவையில்லாத காசிப்ஸு. என்ன ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு வச்சுக்கோங்களேன், எப்படி சொல்கிறது, செல்ஃபிஷ்னஸ்ஸாக இருக்காங்க பார்த்தீங்களா, அது ஒருபோதும் நான் இருக்க மாட்டேன். கண்டிப்பாக செல்ஃபிஷாக மட்டும் நீங்கள் லைஃப்பில் எப்பயுமே செல்ஃபிஷாக இருந்துடாதீங்க. சரிங்களா? அது உங்களுக்கும் நல்லதில்லை, உங்களை சுற்றி இருக்க நல்லதில்லை, யாருக்குமே நல்லதில்லை. சரிங்களா? கண்டிப்பாக நான் அந்த விஷயத்தில் கொஞ்சம் ரொம்ப கான்ஷியஸாக இருப்பேன், செல்ஃபிஷாக இருக்க மாட்டேன். அதுக்கு மாதிரி எனக்கு நான் பண்ண ப்ராமிசஸ் இருக்குது தெரியுங்களா. அதாவது நானும் ஒரு பீரியடில் வந்து நான் கண்டிப்பாக ஒரு நாள் என்டர்ப்ரனர் ஆனேன்னா, நான் இந்த பொசிஷனுக்கு போனால் இதெல்லாம் கண்டிப்பாக பீப்புளுக்காக பண்ணுவேன், கண்டிப்பாக இதெல்லாம் பண்ணுவேன், நம்ம ஒரு விஷயம் நினச்சிட்டு இருப்போம். சரிங்களா? அந்த ப்ராமிசஸ்லேருந்து ஒருபோதும் பின்வாங்காதீங்க. நீங்கள் என்ன உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணிக்கிட்டீங்களோ அதை கண்டிப்பாக செய்யுங்க. நண்பர்களே, இது தமிழ் பிஸ்னஸ் பாட்காஸ்ட்டில் ரீசெண்ட் எபிசோடில் இருந்து எடுக்கப்பட்ட ஒரு சின்ன கிளிப். இதோட ஃபுல் வீடியோவை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா அதற்கான லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன்லேயும் கமெண்ட் செக்ஷன்லேயும் அண்ட் ஸ்க்ரீன்லேயும் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. கிளிக் பண்ணி நீங்கள் பார்க்கலாம்.